வணக்கம் நண்பர்களே. இது பொதுவான ஒரு அரசியல் தலைமை பண்பு பற்றிய ஒரு பதிவு. அதுக்கு உதாரணமாக சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் நடக்கும் ஒரு நிகழ்வை இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பேச்சுரை அது நிறைய வீச்சு கொண்டது, அதிக மக்களை சென்றடையும். அந்த வகையில் அவர் சொற்றொடர்களை பயன்படுத்துவார், பேசும் விதமும் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு கவர்ச்சியில், அதனுடைய ஈர்ப்பில் அந்த கட்சியில் சேர்ந்த இளைஞர்கள் மிக அதிகம். அதில் சிலர் விலகினார்கள், சிலர் இன்னும் இருக்கிறார்கள். அந்த வகையில் அறியப்பட்டவர் தான் காளியம்மாள் என்ற மீனவ சமுதாய, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண். ஏன் மீனவர் சமுதாயம் என்று சொல்கிறேன் என்றால், அந்த காளியம்மாள் என்ஜிஓக்களில் ஒரு ஆர்கனைசர், ஒருங்கிணைப்பாளராக ஒரு வேலை செஞ்ச மாதிரி தான் அவங்களுடைய பதிவுகள் இருக்குது. அவங்க பேசுனது மற்றும் சொன்னதெல்லாம். இப்படி ஒரு என்ஜிஓவில் ஆர்கனைசராக இருக்கிறவங்களுக்கு அடிப்படையிலேயே ஒரு குணம் இருக்கும். என்னென்னா, எல்லோரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு குணம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களாக இருப்பாங்க. அவங்கள ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து அந்த என்ஜிஓவோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பெரிய திறன் வேணும். அந்த திறன் உள்ளவங்க இப்போ இந்த கட்சியில் சேரும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நிர்வாக ரீதியாகவும் ஒரு பேச்சு வழக்கில் ஓரளவுக்காவது ஏதாவது பேசுகிற மாதிரி அவங்களுடைய பேச்சு அமைப்பு இருந்தால் அதையும் ஏற்றுக்கொண்டு தான் அவர், அந்த கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள், காளியம்மாளை ஏற்றிருப்பார்கள். ஆனால் இங்கு ஒரு பெரிய விந்தை ஏற்படுகிறது. என்னென்னா, நாளாக இந்த பேச்சாளர்களாக நல்லா பேசுகிறாங்க, மக்களை ஈர்த்து ஒரு கூட்டத்தை சேர்க்கிறார்கள் என்று நினைத்து ஒரு தலைவர் ஒருவரை களமிறக்கினால், இவர்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், நாம் தான் இந்த கூட்டத்தை ஈர்த்து இந்த இயக்கத்துக்கு கொண்டு வருகிறோம், நம்முடைய பேச்சால் தான் வேறு வருகிறார்கள் என்ற மயக்கம் இவங்களையும் அறியாமல் இவங்கள் மனதில் பதிந்து விடுகிறது. இது நான் பதிவுக்காக தான் சொல்கிறேன். ஒரு தலைமை பண்புனுடைய வடிவங்களை விரித்து சொல்கிற ஒரு பண்புக்காக தான் இதை சொல்கிறேன். இது யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழருவி மணியன் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பேச்சாளர். அவர் பேச்சுக்கு ஈடாக யாரும் இருக்க முடியாது. ஐயா நெல்லை கண்ணன் அரசியலில் அவரையும் கொண்டு வந்தார்கள். இன்னும் மிக முக்கியமான உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் வைகோ அவர்கள். இப்போது மதிமுகவினுடைய தலைவர் வைகோ பெரிய பேச்சாளர், எழுச்சி பேச்சாளர். இது போன்று பலரை நாம் உதாரணம் சொல்லலாம். வைகோ ஒரு பேச்சாளராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் சீமானே ஒரு பேச்சாளராக மட்டுமே இருக்கிறாரே ஒழிய அவர் ஒரு தலைவராக, ஒரு கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வரும் அளவுக்குமான அந்த பக்குவத்தை பெற்றுவிடவில்லை. அவருடைய வயது இருக்கலாம், ஆனால் அந்த பக்குவம் அவருக்கு வரவில்லை. இருக்கட்டும், அது ஒரு புறம். இதில் இப்போது காளியம்மாள் வெளியேற்றம் என்ற இடத்தில் தான் நான் வருகிறேன். ஒருவேளை அந்த காளியம்மாவுக்கு சரியான முதிர்ச்சி இல்லை, அரசியல் முதிர்ச்சி இல்லை என்றால், அவர் நாம் தமிழர் கட்சியை நடத்தினோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், இப்போ நாம் வெளியே போயிட்டோம்னா இந்த கட்சியில் பேச்சாளர்கள் கிடையாது, கட்சியே உடஞ்சிரும் அல்லது கட்சி ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படி அவங்க சொல்லலை. இருந்தாலும் அப்படி ஒரு நினைப்பு இருக்க போது தான் விலகணுன்ற எண்ணம் வருது. தன் பெயரை ஒரு பத்திரிகையில், இப்போ இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு காளியம்மாளை அழைக்கிறார்கள். அந்த காளியம்மாளுடைய பெயரை சமூக செயற்பாட்டாளர் என்று போட்டனால்தான் அவர் சீமான் சொல்கிறார், இது மரங்களுக்கு இலையுதிர் காலம் போல் என்னுடைய கட்சிக்கு களையுதிர் காலம், களைகள் வேண்டாதவர்கள்லாம் வெளியே போகும் அப்படின்னு. அதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. அவங்க வரும்போது வாங்கன்னு சொல்லி வரவேற்போம், போகிறாங்கன்னு சொன்னால் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம், நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லைன்னு சொன்னார். அது பொதுவாக முதலாளித்துவம் மிக்க ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சு அதுதான். இஷ்டம்னார்கள் இல்லாட்டி போர்னு சொல்கிற தைரியம் இருக்கணும். ஒருவேளை அதனால் சில நஷ்டங்கள் வந்தால் கூட தாங்கி அதை வழிநடத்தி கொள்ள செல்லக்கூடிய ஒரு தலைமை பண்பு இருந்தால்தான் அவர் கட்சி தலைவராக இருக்க முடியும். ஆனால் இங்கு இன்னொரு விந்தை நடக்கிறது. என்னவென்றால், வைகோ போன்றவர்கள் கட்சியிலிருந்து விலகினால் திமுக அப்போவே கவலைப்படலை. தமிழருவி மணியன் போன்றவர்கள் ஏதோ முதலமைச்சர் கனவு, கவர்னர் கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் பின்னாடி போனாங்க, அதுவும் அவுட்டு. ஆக இந்த பேச்சு ஏன் இந்த மயக்கத்தை கொடுக்கிறது என்றுதான் தெரியவில்லை. அதுவும் காளியம்மாளை போன்றவர்கள் இன்னும் சிறந்த பேச்சாளராக தெரியவில்லை. கோர்வையாக பேசுவார், அந்த நிகழ்விடத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து பேசுவார். இவர் இன்னும் ஒரு கூட்டத்தை ஈர்த்து இவர் பேச ஆரம்பித்து விட்டார் என்று எல்லோரும் கூட்டத்தை விட்டு விலகாமல் உட்கார்ந்து விடுவார் என்ற அளவுக்கு அவர் பேச்சு இருப்பதல்ல. அப்படி குறைவான திறமையை வைத்திருந்தாலும் நாம் சென்று விட்டால் இந்த கட்சி அவ்வளோதான் என்கிற ஒரு எண்ணம் அதுக்கு வந்திருக்க வேண்டும் அந்த காளியம்மாவுக்கு. அதனால தான் இப்போ அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
வலைதளங்களில், சமூக வலைதளங்களில் ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறது. நீங்கள் வெளியே வருவாரா, இவர் உள்ளே இருப்பாரா, வெளியே போவாரா, இதை இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. அதுதான் அவர் சீமான் சொன்னார். இந்த மாதிரி செய்திகளை ரசிப்பவர்கள் இருக்கிறதுனால, இந்த அம்மா உள்ளே இருக்கா வெளியே போயிடுச்சா, உள்ளே இருக்கா வெளியே போயிடுச்சான்னு ஏதோ இந்த அம்மா வச்சு இவ்வளோ மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பதிவாக தான் அதெல்லாம் பார்க்குறேன். அவங்க இருந்தால் என்ன, போனால் என்ன? அவங்க இருந்து அந்த நாம் தமிழர் கட்சியை தூக்கி பிடிச்சாங்களா? இல்லை இங்கேருந்து வெளியே போனதுனால அந்த கட்சி கீழே போயிடுமா? அதுவும் எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது போன்ற முக்கியமற்ற செய்திகளை மேலெழுப்பி இதன் மூலம் சமூக வலைதளங்களுடைய செய்திகளுடைய நுகர்வுத்தன்மையை கெடுத்துடுறாங்க. இந்த செய்திகள் நுகர்வுத்தன்மைன்னு ஒன்று இருக்கும். ஒரு செய்தியை நாம் எப்படி வாசிக்கிறோம், எந்த செய்தியை விரும்புகிறோம் என்று ஒரு நுகர்வுத்தன்மை இருக்கிறது. அதுவே கெட்டுவிடுகிறது. இது போன்ற ஒரு தரமற்ற செய்திகளை வேடிக்கை செய்திகளாக காட்டி, ஆக இனிமேலும் இது போன்ற இன்னும் சில இதுகளை நான் பதிவிடுறேன். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் தரமற்ற நுகர்வு கொண்ட செய்திகள் என்று. மிக முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அது சீமானுக்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது, தேர்தல் நடத்துகிறவங்களுக்கு இருக்குது. இது மாதிரி இவங்க வந்துட்டாங்களா போயிட்டாங்களாங்கிறது we don't encourage. ரைட். எனிவே, தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.